ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், திருத்தணி முருகனே துணை. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த கம்பல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அழகான மயில் கம்பல்ங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சரண்யா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எல்லாமே எதுக்காகனா என்னோட சந்தோஷம் முதல்ல எனக்கு முதன்மையா படணும். நான் இப்போ உங்ககிட்ட எப்பவுமே நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கேனா, நான் அடுத்த கட்டத்துக்கு நல்லா வந்துடுவேனா, எத்தனை நாள் எத்தனை பேர்கிட்ட இதே மாதிரி நம்ம கேட்டுட்டே இருக்க முடியும் சொல்லுங்க. நம்மள முதன்மை ஆக்கிட்டு வர்றது தானே அந்த களத்துல நிற்கும் போது சந்தோஷமா இருக்கும். அதுதானே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். நம்ம ரொம்ப அழகா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குங்க. ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு வீடியோவே போடல. இதை பார்க்குற எல்லாருமே சொல்றேன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நான் சொல்றேன், ஏன் சரண்யா நீ வீடியோ போடலன்னு சொல்லிட்டு யாருமே என்கிட்ட கேட்கலையே. ஏன்னா எனக்கு ஒரு பாஸ் தேவைப்பட்டுச்சு. நீங்க களத்துல நிக்காத வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. இங்க எப்பவுமே நம்ம நிக்கணும், தைரியத்தோட இருக்கணும், அன்பா இருக்கணும், அழகா இருக்கணும், வெற்றிகரமா இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர்த்து ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. நமக்கு முக்கியமா வேண்டியது நம்மள எப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மள அழகா மத்தவங்க முன்னாடி காமிச்சுக்கணும்ன்றது எவ்வளவு முக்கியமானதோ அதை விட நம்மளுக்கு நம்ம அழகா தெரியணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தோணும், சரண்யா இன்னைக்கு உனக்கு கிஃப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டு எனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். நீங்களுமே உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து ஒரு 5 rupees கிளிப்னாச்சும் உங்களுக்காக வாங்கிக்கோங்க. நீங்க உங்களுக்காக சொல்லுங்க, ஏய் நான் உனக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் உனக்காக இங்க பாரு கோவில்ல போய் நான் அழகா சாமி கும்பிட்டுருக்கேன், உனக்காக நான் எல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இந்த மனதும் எண்ணமும் வந்திருக்கும் தெரியுங்களா. சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு எவ்வளோ ஏக்கப்பட்டிருக்கும். குட்டி குட்டி சந்தோஷத்தை அப்படியே கை கடக்கமா இப்படி வச்சுக்கும். நிறைய ஏக்கங்கள் இருந்திருக்கும். நிறைய பேர் அந்த தைரியத்தை உடைச்சு விட்டுருப்பாங்க, எவ்வளோ மன கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மீறி இந்த மனசு எண்ணமும் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுது இந்த உலகத்துக்கு முன்னாடி, இந்த மனுஷங்களுக்கு முன்னாடி, நான் இன்னும் இருக்கேன்டா இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு உங்களை செல்ஃபா நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. செல்ஃபா அழகா உங்க கண்ணுக்கு நீங்க ரொம்ப அழகா தெரியுங்க, மங்களகரமா இருங்க. ஆணோ பெண்ணோ திருநங்கையோ திருநம்பிகளோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க அழகுதான். அதை நீங்க முதல்ல கண்டிப்பா நம்புங்க. இந்த மனுஷங்க நம்புறாங்க நம்மள, அடுத்தது உங்களை நீங்க நம்புங்க. மற்றது எல்லாமே உங்களை நம்ப ஆரம்பிச்சிடும். முக்கியமா கடவுளும் பிரபஞ்சமும் உங்களை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.